அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட இரத்த தானம் சம்பந்தமான அறிக்கையின் தமிழாக்கம். ஒரு விழிப்புணர்வு பதிவாக, இரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது இளம் வயதில் உள்ள இரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமான உயிர்களை பாதுகாக்க இயலும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் இரத்தமும் கண்டிப்பாக உதவும் என்பதையும், மேலும் நாம் இதுவரை இரத்தம் கொடுக்காதவர்களாக இருந்தாலும் நாம் முன்வந்து முதலாக கொடுக்கும் இரத்த தானமானது சிலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். நம்முடைய இரத்த குரூப்பானது அரிதானதாக காணப்பட்டால் பலரும் அதற்காக தேடி அலைவார்கள். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யும் விதமாக நமது முதல் இரத்த தானம் அமையலாம். மேலும் ஒரு இரத்த அன்பளிப்பானது 3 உயிர்களை பாதுகாக்கும். அந்த உயிர்களானது விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், குழந்தை பேறு பெறக்கூடிய தாய்மார்களாக இருக்கலாம், இரத்தம் தொடர்ச்சியாக மாற்றக்கூடிய சிகிச்சைக்காக பயன்படுத்தும் குழந்தைகளாக இருக்கலாம். மேலும் உங்கள் கை சட்டைகளை உயர்த்துங்கள். அதாவது இரத்தம் கொடுப்பதற்காக உங்கள் கையில் உள்ள சட்டையை மடித்து உயர்த்துங்கள். மேலும் ஒரு முறை இரத்த தானம் செய்யுங்கள். 3 உயிர்களை பாதுகாருங்கள். அவ்வாறு பாதுகாப்பதன் மூலமாக அதிகமான புன்னகைகளை உங்களால் பார்க்க இயலும் என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இரத்த தானம் செய்யுங்கள், எதிர்பார்ப்பை கொடுங்கள், நாம் இணைந்தால் உயிர்களை காப்பாற்றலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இதனை உணர்ந்து இரத்த தானம் செய்வதன் மூலமாக பல உயிர்களை காப்பாற்றலாம். மேலும் ஒரு சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையாகவும் இது உள்ளது. மேலும் படைத்த இறைவன் இதன் மூலமாக நம் மீது இரக்கம் காட்டலாம் என்பதையும் விளங்கி அதிகமாக முன்வந்து இரத்த தானம் செய்வோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்தும் படைத்தவனுக்கு.